Hi friends, welcome back to Nandus Life Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 30 நாள் சேலஞ்ச் 30 நாளைக்கு ஒரு சேலஞ்சா ஒன்று எடுத்துட்டு நான் செய்யலாம்னு இருக்கேன். அதாவது 40 வயசுக்கு மேல நம்ம போல உமன்ஸ் வந்து கண்டிப்பா அயன், புரோட்டீன், கால்சியம் மூணும் நம்ம உணவுகளில் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்மளுடைய உடம்பு, கை கால் வலி, பலகீனம் எல்லாமே இருக்குது. ஸோ அதுலேருந்து இந்த ஒரு வீடியோ மூலியமாக ஒன்று நம்ம இந்த சேலஞ்சை நிறைவேற்றுறதுக்காகவாது நான் இதை சாப்பிடுவேன், என் உடம்புக்கு ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறக்காசி நான் இந்த சேலஞ்ச் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை சூப் வச்சு இன்றைக்கி அயனை நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அயன் சத்து கொஞ்சம் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற வாசி ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த 30 நாளைக்கு 30 விதமான உணவுகள் செஞ்சு நம்மளுடைய சேலஞ்சை நிறைவேற்றுறது மூலயமா என்னுடைய ஹெல்த்தையும் நான் வந்து நல்ல விதமாக வச்சுக்க முடியும். அட்லீஸ்ட் உங்களுக்காக உங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்காகவாது நான் ஏதாவது போடணுங்கிற ஒரு ஆர்வத்துக்காகவாது என் உடம்புக்கு நல்ல விதமான ஏதாவது எடுத்துக்க முடியுங்கிற ஒரு எய்மில் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதை நல்லபடியாக நிறைவேற்றணும். 30 நாளைக்கு இதை நான் கரெக்டாக நான் செய்யணும். 30 நாளைக்கு நான் செஞ்சுட்டேன்னா அடுத்தது அதுவே எனக்கு பழகி போயிடும். ஸோ அதுதான் ஒரு விஷயத்தை கண்டினியூவாக நம்ம செய்ய அது நமக்கு பழகிடும். அந்த உணவு நான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருந்திருக்கேன், ஆனால் கண்டினியூவாக எடுத்ததில்ல. ஸோ இப்போ கண்டினியூவாக எடுக்கணுங்கிற ஒரு சேலஞ்சில் நான் இதை முதல்ல ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். இன்றைக்கி அயன் சத்துக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஓகேவா? முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம், தக்காளி பொடியாக நறுக்கி வச்சது, ஒரு 10 பூண்டு பல் நசுக்கி அதில் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு. இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனுவில் இன்றைக்கி இது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு டிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கண்டினியூவாக இதை செஞ்சு நம்மளுடைய சேலஞ்சை நிறைவேற்றோம். ஓகேவா? முருங்கைக்கீரை இப்போ நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் முடிச்சு. இது சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம், முருங்கைக்கீரையை கடைஞ்சிக்கலாம். இல்லை இந்த சூப் மட்டும் வேணும்னாலும் மேலே உள்ள சூப் மட்டும் எடுத்து குடிச்சிக்கலாம். இது மேலே வந்து லைட்டாக பெப்பர் சால்ட் போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடலாம். அந்த பச்சை மாறாமல் சாப்பிட்றது தான் இதோட விசேஷம். லைட்டாக கடைஞ்சி கீரை வேணாலும் கடைஞ்சிக்கலாம். இல்லை கீரையை ஈரத்துட்டு சூப் வேணாலும் கொடுக்கலாம். சில பேருக்கு கீரை வந்து ஒத்துக்காது, அந்த தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சா கூட போதும். இல்லை தேங்காய் பால் வேணாலும் விட்டுக்கலாம். இன்றைக்கி ஆரோக்கிய உணவு இல்லை ஃபஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம அயன், இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப் ரெடி. அடுத்தது வெண்டைக்காய் தயிர் பச்சடி செய்ய போகிறோம். வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு வெண்டைக்காவை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக தக்காளி இருந்தால் போதும். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நாளைக்கு வச்சிருக்கேன். இந்த வெண்டைக்காவை ரோஸ்ட் பண்ணாட்டி நம்ம தயிர் பச்சடி ஈஸியாக செஞ்சலாம். எப்படின்னு பார்ப்போம். காய்க்கே உள்ள குழகுல தன்மை இருக்கும். அந்த தன்மைக்காக இதை நம்ம நல்லா வதக்கிக்குவோம். முதல்ல அடுப்பில் கடாய் போட்டு இதை நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடிக்கு தயிர் ரெடி பண்ணிக்குவோம். இப்படி வதங்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன். இந்த கெட்டி தயிர் எடுத்து இதில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக இதுக்கு தகுந்த உப்பு போட்டு நம்ம வெண்டைக்காய் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். இதில் மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தயிர் ஊற்றி கலக்கி வச்சுக்குவோம். தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்குவோம். நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டோம். வெண்டைக்காய் முக்கால்வாசி வதங்கிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தான் தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாவையும் இதில் போட்டுக்குவோம். போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்குவோம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா அதை போட்டுருக்க அந்த பச்சை மிளகாவே போதும். இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கினா போதும். ஸோ இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து தயிரில் போட்ட வேண்டியதான். நெக்ஸ்ட் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இது கொஞ்சமாக ஆய் விட்டு தேங்காய் எண்ணெயை விட்டுக்கோங்க, அதுவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து, நல்லா வெடிச்சோன்னு கடுகு வெடிச்சிச்சு. இந்த கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம். கொஞ்சம் கருகருன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு இந்த தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு. ஓகே, இதை இந்த தாளிப்பை இதில் போட்டேன். ஸோ இப்போ நமக்கு வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது விட்டமின்ஸ் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, பீட்வல்ஸ் இருக்குது, அடுத்தது வந்து கால்சியம் இருக்குது. நிறைய காய்கறிகள் போட்டுக்கோம். இதில் நம்ம கேரட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய உணவில் தயிர் பச்சடியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தயிர் பச்சடி ரெடி, வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய உணவு பார்த்தோம். நெக்ஸ்ட் அயன் ப்ளஸ் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.